இது சுமார் 300 ஆண்டு கால கதை. அப்போது வடவேங்கடம் தென்குமரி என்று தமிழ் நிலத்துக்கு எல்லையோ பெயரோ கூட உருவாகிவிடவில்லை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாளையன் ஐவகை நிலங்களிலும் 100க்கும் மேற்பட்ட மனித கூட்டங்கள் தங்களின் தனித்த அடையாளங்கோடு செழித்திருந்தன. இயற்கையோடு இயந்த வாழ்வு. தேவை மட்டுமே ஆசையாகவும் கனவாகவும் இருந்தது. பெரும் மாளிகை சரிய காரணமான ஒற்றைச் செங்கல்லைப் போலத்தான் சொத்தும், சொத்தின் மீதான ஆசையும். தனக்கான உடைமை, தனது சந்ததிக்கான சேமிப்பு என ஆரம்பித்தபோது குலங்களின் அமைதி குலைய ஆரம்பித்தது. ஏற்றத்தாழ்வுகள் உருவாகின. குலங்களில் வலுத்தவனின் கை ஓங்கியது. நாடுகள் அமைந்தன. இவர்களின் தலைமையை ஏற்காத சுதந்திர இனக்குழுக்களாகச் செயல்பட்டவர்கள் பெரும்பாலும் மலை மற்றும் காடு சார்ந்த நிலப்பகுதியை ஆண்டு கொண்டிருந்தனர். எல்லோருக்கும் தேவை புகழ். தலைமுறை தலைமுறையாகச் சொல்லப்பட வேண்டிய வீர கதையின் நாயகனாக நிலை பெற வேண்டிய புகழ். அதை விதைப்பவர்களாக பாணர்கள் ஆக இருந்தனர். இப்பொழுது வள்ளல்களின் தலைநாயகனாக பரம்பு நாட்டை ஆளும் வேள்பாரி இருந்தான். அவனது ஆளுகையும் ஆற்றலும் வாரிக் கொடுக்கும் வள்ளல் தன்மையும் நிலம் எங்கும் பரவின. நாடுகள் தோறும் பாணர்கள் பாரியைப் பற்றிய பாடலை பாடிக்கொண்டே இருந்தனர். தமிழ் நிலம் முழுவதும் சுற்றி அலையும் பாணர் குழுக்கள் ஒருமுறையாவது பரம்பு நாடு சென்று திரும்பினர். எல்லா மன்னர்களிடமும் பரிசல் பெற்ற பாணர்கள் பாரியிடம்தான் கருணையைப் பெற்றனர். கடைவீதியில் அலைந்து கொண்டிருந்த ஒருவன் பாணர் குழு ஒன்றை பார்த்து கேட்டான், பாரி பரம்பை ஆள்கிறானா அல்லது பாணர்களை ஆள்கிறானா? இந்த நிலையில்தான் கபிலர் அருக நாட்டை ஆளும் சிறுகுடி மன்னன் செம்பனின் மாளிகைக்கு தற்செயலாக வந்து சேர்ந்தார். அன்றைய தமிழ் நிலத்தின் பெரும் புலவராக விளங்கியவர் கபிலர். கபிலர் பரம்பு நாட்டுக்கும் போனதில்லை, வேள்பாரியைச் சந்தித்ததும் இல்லை. ஆனால் பாரியைப் பற்றி பாணர்கள் மீண்டும் மீண்டும் பாடியபோது அவருக்கு ஆச்சரியத்தை விட சந்தேகமே அதிகம் ஏற்பட்டது. பாரி விருந்தினரை நிர்வகிப்பதில் தேர்ந்தவன் என்று நினைக்கிறேன். ஆனால் வள்ளல் தன்மை என்பது நிர்வாகத் திறமை அல்ல. அது குழந்தையின் குரல் கேட்ட கணத்தில் பால் கசியும் தாயின் மார்பைப் போன்றது. நீங்கள் பாரியை வள்ளல் இல்லை என்கிறீர்களா? பாரியை வள்ளல் என்றோ சிறந்த அரசன் என்றோ என்னால் இப்போது சொல்லிவிட முடியாது. தான் பேசும் வார்த்தைகளை உணர்ந்தவாறே கபிலர் சொன்னார், நாளை காலை நான் வேட்டுவன் பாறை வழியாக பாரியின் பரம்பு நாட்டுக்குள் நுழைவேன். எல்லோராலும் அதிகம் புகழப்படும் ஒரு இடத்தில் பிழைகள் மலிந்திருக்கும். எனவே புகழால் நிலை பெற்றுள்ள ஒன்றின் மீது இயல்பான கசப்பு கபிலருக்கு உருவாகியிருந்தது. கபிலர் தனது துணிச்சல் கொண்டு பாரியை அளவிட முடிவு செய்து வேட்டுவன் பாறையின் வழியே மேலே ஏறினார். எங்கு இருந்தோ வந்த நீலன் அவருடன் இணைந்து கொண்டான். இப்போது வரை அவருக்கு பிடிபடவில்லை. அவன் வந்து இணைந்தது தற்செயலா அல்லது நிலைத்த ஏற்பாடா? நான் சிறிது நேரம் உட்கார்ந்து கொள்ளவா? குரல் தளர்ந்து ஒரு குழந்தையைப் போல கேட்டார் கபிலர். அவனோ கீழே இருக்கும் அந்த பனையடிவாரம் போய்விடலாம் என்று சொல்லி உட்கார விடாமல் கீழ் இறக்கிக் கொண்டிருந்தான். அவருக்கு வலி அதிகமாகிக் கொண்டே இருந்தது. சமதரைக்கு வந்தவுடன் பனைமரத்தின் அடிவாரத்தில் அவரை அமர வைத்துவிட்டு சிறிது நேரத்தில் வந்து விடுகிறேன் என்று சொல்லி தெற்குப் பக்கமாக ஓடத் தொடங்கினான். பச்சிலை பறிக்கப் போவதாக இருந்தால் என்னை முதலிலேயே உட்கார விட்டிருக்கலாமே. ஏன் வலுக்கட்டாயமாக பனைமரம் வரை கீழே இறக்கினாய்? பனைமரம் எங்களின் குலச்சின்னம். மனிதனுக்கு மட்டுமல்ல, பரம்பு மலையின் எல்லான உயிர்களுக்கும் அது தெரியும். அதனிடம் ஒப்படைத்துவிட்டு போனால் எந்த ஆபத்தும் வராது. அதனால்தான் பனை அடிவாரத்தில் உங்களை உட்கார வைத்தேன். தனது எண்ணத்துக்கும் அவனது எண்ணத்துக்கும் இருக்கும் வேறுபாட்டை உணர்ந்தபோது கால் வலியை தாண்டிய ஒரு வலியை உணர்ந்தார் கபிலர். தென்னை எத்திசையும் வளைந்து வளரக்கூடிய தன்மையுடையது. பனையோ தன் இயல்பிலேயே செங்குத்தாக வளரக்கூடியது. வளைந்து கொடுக்காத பரம்பு நாட்டின் இயல்பு பனையிலும் பனைமரத்தின் இயல்பு பரம்பு நாட்டிலும் நிலை கொண்டுள்ளது. முள்ளம்பன்றியைப் போல அடி முதல் நுனி வரை உடல் சிலிர்த்தபடி வளரும் பனைமரம் பரம்பு நாட்டின் ஆவேச அடையாளம். அதன் நிழலிலேதான் பாதுகாக்கப்பட்டிருந்தோம் என்ற உண்மை கபிலருக்கு விளங்கியபோதுதான் இன்னொன்றும் விளங்கியது. முன்பே பாரியின் பாதுகாப்புக்குள் தான் வந்துவிட்டோம் என்பது. பாரி வருவான்,